வணக்கம் சென்னை, இது உங்கள் யாஷ். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் எப்பவுமே வார்த்தைகளை அளந்துதான் போடுவாரு. ஆனா தமிழுக்கும் தமிழனுக்கும் ஒரு பிரச்சனைனா அவரோட அந்த விக்ரம் மோட் ஆன் ஆகிடும். தமிழுக்கு எதிரா எது நடந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி எதிர்கொள்ள அண்ணா நமக்கு கத்து கொடுத்திருக்காருன்னு இப்போ ஒரு மாசான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுவும் இந்த மொழிப்போர் பரபரப்புக்கு நடுவுல அவர் கொடுத்த இந்த டோஸ் இப்போ செம வைரல். இதோ அந்த அதிரடி டாப் 7 மேஜிக் நியூஸ். சமீபத்தில் நடந்த பொது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகள் மற்றும் அவரது மொழிப்பற்று குறித்து மிக உருக்கமாக பேசினார். 2. தமிழ் மொழி என்பது வெறும் பேச்சுக்கான ஊடகமல்ல, அது நமது அடையாளம். அந்த அடையாளத்தை சிதைக்க பார்ப்பவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு அண்ணாதான் எனக்கு வழிகாட்டி என கமல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மத்திய அரசின் சில இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராக தமிழகத்தில் மீண்டும் மொழிப்போர் சூழல் உருவாகி வரும் நிலையில் கமலின் இந்த பேச்சு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 4. அண்ணா நமக்கு கற்றுக் கொடுத்தது வெறும் பணிவு மட்டுமல்ல, அநீதிக்கு எதிரான துணிவும்தான். தமிழுக்கு எதிராக வரும் எந்த தடையையும் நெஞ்ச நிமிர்த்தி முறியடிப்போம் என அவர் சூளுரைத்தார். 5. என்னை ஒரு திராவிடராக பெருமைப்பட வைத்தவர் அண்ணா. அவரது வழியில் நின்று தமிழை காப்பதே எனது லட்சியம் என்றும் கமல் கூறினார். கமலின் இந்த திடீர் அண்ணா பாசம் வரும் 2026இல் திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் உறுதியாக இருப்பதையே அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். 7. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் அண்ணாவின் தம்பிகள். மொழியை காக்க தெருவில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என மானிமா தொண்டர்கள் இப்போ உத்வேகம் அடைஞ்சிருக்காங்க. கண்ணா, கமல் பேசுனா அது கொள்கை, அவர் எதிர்த்து நின்னா அது யுத்தம். தமிழுக்கு ஒரு ஆபத்துனா ஏஜென்ட் விக்ரம் மாதிரி கமல் இப்போ களத்துல இறங்கிட்டாரு. அண்ணாவோட அந்த துணிச்சல் தான் கமலோட பலமே. படிக்கலனாலும் அண்ணாவோட அந்த பாடம் இப்போ கமலை வழிநடத்துது. இட்ஸ் a classic blend of cinema and core ideology, பாஸ். கமலோட இந்த தமிழ் உணர்வு 2026இல் அவருக்கு பெரிய வெற்றியை தருமா? அண்ணாவின் கொள்கைகள் இப்போதைய அரசியலுக்கு தேவையா? உங்க கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சரல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் யாஷ். தமிழ் வாழ்கனா ஒரு விசில் போடுங்க, பாஸ்.